ஒரு ஒரு துறை தாராத ஒரு நபர் பாதிக்கப்பட்ட நோயாளிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க சொல்கிற எல்லாமே தவறான மருந்து கொடுத்துட்டாங்க, தவறான டோஸை கொடுத்துட்டாங்க என்று கூறுவது ஏற்புடையது அல்ல. சைடு எஃபெக்ட் யாருக்கு வேணால் வரலாம். அதுவும் புற்றுநோயை மாதிரியான செல்களை அழிக்கின்ற வீரியமிக்க மருந்துகள் கொடுக்கும்பொழுது அதனால் வணக்கம், நான் டாக்டர் சாந்தி, செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம். நேற்றுக்கு கிண்டி மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவம் என்பது மருத்துவரை தாக்கிய சம்பவம் வந்து மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இது மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையே இருக்கின்ற உறவுகளில் இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில், தனியார் மருத்துவமனைகளில், பல்வேறு இடங்களில் தமிழகம் உட்பட இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையே உள்ள உறவு பிரச்சனையின் காரணமாக மருத்துவர்களையும் மருத்துவத்துறை பணியாளர்களையும் தாக்குகின்ற போக்கு இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் அந்த நோயாளி கேன்சரில் அது கிரேட் 4ல் ஸ்டேஜ் 4ல் இருந்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவங்க வந்து பல மாதங்களாக சிகிச்சை பெற்று வரும்பொழுது கீமோதெரப்பி அதோடைய சைடு எஃபெக்ட் இதனால் வந்து அவங்க பாதிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு வந்து அவங்க டாக்டருடைய ஆட்டிடியூடு, அவங்க வந்து கோமா பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மருந்து செலக்ட் பண்ணால் அதுக்கு என்ன டோஸ் என்பதை ஒரு மருத்துவமனையுடைய புற்றுநோய் நிபுணருக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். அது தனிநபராக முடிவு பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு புற்றுநோய் டிபார்ட்மெண்ட்லேயும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்டு அந்த பர்டிகுலர் துறையில் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற ப்ரோட்டோக்கால் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து திட்டமிட்டிருக்கும். அதுதான் எல்லா மருத்துவர்களும் செய்வாங்க. அது பெரும்பாலான மருத்துவமனைகளில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஸோ அப்போது அதை வந்து ஒரு பெரிய அவங்க சொல்கிற பெரிய கம்ப்ளைண்ட்டாக எடுக்க முடியாது. ஒரு துறை தாராத ஒரு நபர் பாதிக்கப்பட்ட நோயாளிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க சொல்கிற எல்லாமே தவறான மருந்து கொடுத்துட்டாங்க, தவறான டோஸை கொடுத்துட்டாங்க என்று கூறுவது ஏற்புடையது அல்ல. சைடு எஃபெக்ட் யாருக்கு வேணால் வரலாம். அதுவும் புற்றுநோயை மாதிரியான செல்களை அழிக்கின்ற வீரியமிக்க மருந்துகள் கொடுக்கும்பொழுது அதனால் முடி கொட்டுவது, வாந்தி வருவது போன்ற பல பிரச்சனைகள் வரலாம். மேலும் ஸ்டேஜ் 4ல் இருக்கும் பொழுது நோய் பரவி அதன் காரணமாக நுரையீரல் போன்ற இடங்களில் மற்ற இடங்களில் வரும்பொழுது மூச்சு விடுதல் மற்ற எல்லா பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே ஒரு புற்றுநோய் நோயாளியாக நாம் அவருக்காக வருத்தப்பட முடியுமே தவிர அவருக்கு ஏதான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவர் மருத்துவமனை அணுகி டீனு ஆர்எம்ஓ அவங்கள்ட்ட சொல்லியிருந்திருக்கணும். அப்போ ஒரு டாக்டரோட ஆட்டிடியூட் சரியில்லை, என்னோட பாசமாக பேச மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை நோட்டை தூக்கி எரிஞ்சாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. என்னவாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த பிரச்சனையாக இருக்கிறது என்று அவர்கள் கருதியிருந்தால் அவங்க எழுத்து மூலமாக புகார் பெட்டி இருக்கிறது, ஆர்எம்ஓ இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க, அவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, வேறு காம்ப்ளெக்ஸுக்கும் போக வேண்டாம். எல்லாமே 2nd ஃப்ளோரில் தான் இருக்காங்க. சிகிச்சை இங்கே தான் வழங்கப்படுகிறது. எளிதாக அவங்க வந்து சொல்லியிருக்கலாம், எழுதியிருக்கலாம், புகார் அளித்திருக்கலாம். அந்த மாதிரி மீண்டும் புகார் கொடுத்த பிறகும் அரசு துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதற்கு பிறகு இவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அதுவாச்சும் பரவாயில்ல. அப்படி இல்லாமல் இவங்களே வந்து ரொம்ப நாளாக அவர் அப்படி தான் பண்ணுறாரு என்று சொல்வது, இவங்களே அதுக்கான இதுவாக சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து தண்டனை வழங்குவது போல் கத்தியால் குத்தி ஒரு மரணம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவது என்பது ஏற்புடையது அல்ல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதன் காரணமாக டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க, ஹெல்த் மினிஸ்டர் வந்தாங்க, எங்களுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு மிக முக்கியமான மீட்டிங் வந்து போட்டாங்க. அனைத்து தரப்பினரும் வந்திருந்தாங்க. எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் கமிட்டி வேண்டும், ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்பதை சரியாக பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை நியமிக்க வேண்டும், இருக்கின்ற காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இது மட்டுமல்லாமல் கிரீஃப் கவுன்சிலர், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போன்ற ஆற்றுப்படுத்துதல், ஆலோசனைகள் வழங்குவது, கவுன்சிலிங் வழங்குகின்ற அந்த மாதிரியான ஒரு துறைகளை உருவாக்கி நபர்களை வேலைக்கு அமைப்புவதன் மூலமாக இந்த மாதிரி நாள்பட்ட நோயாளிகள், ஒரு வருத்தமாக இருக்கிற நோயாளிகளை அவங்க வந்து பேசுவாங்க. அதே மாதிரி மே ஹெல்ப் யூ மாதிரியான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பரிசோதனைக்காகவோ சிகிச்சைக்காகவோ அலைகின்ற நேரத்தை, அலைகின்ற சிரமத்தை குறைக்கும் பொழுது அவர்களுக்கு அரசு மருத்துவமனை மீது உள்ள கோபம் குறையும். அரசு மருத்துவமனை மீது அங்கே ஃப்ரீயாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதனால் காசுனால பிரச்சனை, தேவையில்லாமல் காசு வாங்கிட்டாங்களன்ற பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்ற சிகிச்சை குறைபாடுகளால் வருகின்ற பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்த சிஸ்டம் ப்ராப்ளத்துக்கு டாக்டர் மேலே தான் காரணமாக சொல்லி டாக்டரை தாக்குவது ஏற்புடையது அல்ல. ஆகவே சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று எங்களை கோரிக்கைகளை அரசுக்கு வைத்துள்ளோம். செய்வார்கள் என்று நம்புகிறோம். விரைவில் மக்கள் வந்து மருத்துவர்களுக்கான பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மருத்துவரும் 100% ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை என்பதெல்லாம் சொல்வதற்கு இல்லை. ஒரு 5 to 10% நம்ம ஒரு எந்த துறையாக இருந்தாலும் 5 to 10%
50% நபர்கள் வித்தியாசமாக தான் இருப்பாங்க, சேவை குறைபாடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை கேட்க வேண்டிய விதத்தில் கேட்க வேண்டும். அப்போது வந்து மருத்துவர்களும் அதை சரி செய்ய வேண்டும். ரொம்ப வந்து பணி நேரத்தில் இல்லாத மருத்துவர்கள் அந்த மாதிரி இருந்தால் அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதில் தவறல்ல. ஆகவே மருத்துவர்களை அப்படியே என்ன செஞ்சாலும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது என்று சொல்வது நம்ம நோக்கம் அல்ல. அதே நேரத்தில் மருத்துவர்களுடைய வேலை பளுவையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு 8 மணி நேர வேலை தான் வழங்க வேண்டும், அதிகமான வேலை வழங்கப்படக்கூடாது, 4 பேர் வேலையை ஒருத்தர் செய்ய சொல்லக்கூடாது என்பதையெல்லாம் வந்து உற்று நோக்கி அவங்களுக்கு பணிச்சுமை மன அழுத்தத்துக்கான காரணங்களை போக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காரணமாகத்தான் அப்படின்னு அந்த தான் சரியில்லை, பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் பணிச்சுமையும் மன அழுத்தமும் சில காரணங்கள். ஒரு டாக்டர் வேலைக்கு வராங்கன்னா 9 மணிக்கே பேஷண்ட் மேலே கோச்சிக்க மாட்டார். ஒரு மற்ற ஹாஸ்பிட்டலெல்லாம் ஒரு பேஷண்ட் ஒரு டியூட்டி டாக்டர் வந்து மார்னிங் டைமில் ஓபியில் ஒரு 50 பேஷண்ட் பார்த்தாங்கன்னா இங்கே ஒரு 150 பேஷண்ட் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கான அப்புறம் அவர் மென்டலாக ஃபிசிக்கலாக டயர்ட் ஆகிடுவார். அவருக்கு ஒரு இயற்கை யூரின் போகிற மாதிரி இருக்கும், தண்ணி தாகம் இருக்கும், சாப்பிடணும்னு தோணும். ஆனால் எந்திரிச்சு போக முடியாது, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க, எந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க டாக்டர்ஸ் போனால் சொல்லுவாங்க. அப்போ நிச்சயமாக நாங்கள் இவ்வளோ நேரம் நான் பார்த்தேனே போகக்கூடாது, அந்த மாதிரி எரிச்சலாம் வருமாக. 9 o'clock வேலைக்கு வரும்போது யாரும் எரிச்சல் பட மாட்டாங்க. ஆனால் ஒரு 3-4 மணி நேரம் வேலை செய்துவிட்டு 100-150 பேஷண்ட் பார்த்ததுக்கப்புறம் இயல்பாகவே எல்லா துறையினருக்கும் வருகின்ற ஒரு மன இறுக்கம் வரத்தான் செய்யும். ஆகவே அதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு மருத்துவமனை பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுடைய வேலை பளுவை குறைக்க வேண்டும் என்று பொதுமக்களும் அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுக்க வேண்டும். ஆமாம், நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு இருக்கவே இப்போ காலி பணியிடங்களை முதல்ல சரி செய்ய வேண்டும். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய காலி பணியிடங்களை உருவாக்கி அவங்கள போடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்பரில் நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு வந்தாங்களோ அதை வச்சு தான் இப்போ டாக்டர்ஸு நர்சஸ் போட்டுட்ருக்காங்க. ஆனால் 10-12 ஆண்டுகளுக்கு பிறப்பாக பாப்புலேஷன் அதிகரித்து இருக்கிறது. அந்த வருஷங்களுக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு பொதுமக்கள் இருக்காங்கன்னா அதில் ஒரு 30% பேர் அரசு மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா இன்றைக்கி 50% பேர் அரசு மருத்துவமனைக்கு வராங்க. மக்கள் தொகையும் அதிகரிக்கிறது. அந்த மக்கள் தொகையில் எத்தனை பேர் அரசு மருத்துவமனைக்கு வருவார்களோ அந்த விகிதமும் அதிகரித்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்த பல்வேறு சமூக பொருளாதார காரணங்கள், வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களால் பொதுமக்கள் அரசு மருத்துவமனை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனைக்கு அவங்களால் போக முடியவில்லை. அதன் காரணமாக தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள், கார்ப்பரேட் மயமாகி இருக்கிறது. அதனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் அரசு மருத்துவமனையை நம்பி இருக்கிறார்கள். ஆகவே அரசு மருத்துவமனையில் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதன் காரணமாக இன்னும் அதிக நபர்கள் வருகிறார்கள். மற்ற பிரைவேட்டில் பார்க்குறத விட இங்கே நல்லா டயக்னோஸ் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க, டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணுறாங்க என்று நல்ல பெயர் இருக்கிறது. அதனால தான் இந்த கிண்டி ஹாஸ்பிட்டல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி மிக குறைந்த காலகட்டத்திலேயே மிக அதிக எண்ணிக்கையில் வந்து நோயாளிகள் வருகிறார்கள் என்பதை பார்க்கணும். இது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி இங்கே நல்லா போனால் நல்லா பார்க்குறாங்கிற மாதிரியே இது பண்ணி தான் வருது. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் மாதிரி யாரும் இங்கே இந்த மருத்துவமனை விளம்பரம்லாம் படுத்தலை. ஸோ அந்த எண்ணிக்கையில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்பொழுது, வளர்ந்த நாடுகளை ஒப்பிடும்பொழுது தமிழக சுகாதாரத்தை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அடிப்படை கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறது. அதையும் மீறி நாங்கள் கூறுகின்ற கோரிக்கைகள் அந்த சேவையை மேலும் செம்மைப்படுத்துவதற்கான எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அரசு மருத்துவமனையில் கைவிடப்படுற சில நோயாளிகள் பிரைவேட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது இந்த சிகிச்சையெல்லாம் தவறாக இருக்குன்னு அவங்க சொல்கிறது எப்படி பார்க்குறாங்க? இல்லை, சிகிச்சை தவறாக இருக்குன்னு சொல்கிறது இல்லை. இதில் சைடு எஃபெக்ட் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களே. சிகிச்சை அவங்க எடுக்கலை, அதனால் உங்களுக்கு இது மாதிரி ஆயிருக்கு, பண்ணிடலாம்னு அவங்களுடைய சுயலாபத்துக்கா இல்லை அது உண்மையிலேயே அந்த மாதிரி? ஏனென்றால் இப்போ அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டு இருக்க நோயாளி அரசு மனை விட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ஒரு நோயாளி வந்து இப்போ குறிப்பிட்ட நோயாளி உட்பட நான் ஒரு கேன்சர்னு டயக்னோஸ் ஆகிடுச்சு, ஒரு இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் நம்பிக்கை இல்லை, எந்த மருத்துவமனை மேலேயும் நம்பிக்கை இல்லை. அது தனியாருக்கும் போயிருக்காங்க, அரசுக்கும் போயிருக்காங்க. அப்போ எந்த மருத்துவமனை மேலேயும் நம்பிக்கை இல்லை, மருத்துவர் மீது நம்பிக்கை இல்லை என்றால் தொடர்ச்சியான ஒரு சிகிச்சை பண்ணும்போது தான் ஒரு இடத்துல வந்துட்டு யாரையா ஒருத்தரை நம்பி சிகிச்சை பண்ண வேண்டும். அவங்களால வசதி இருந்தால் அவங்க தனியாருக்கு போகலாம். அரசு மருத்துவமனையில் கைவிட்ட கேஸு பிரைவேட்டுக்கு போன்ற அவசியமே இல்லை. ஏனென்றால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் ஸ்பெஷாலிட்டி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ற உயர்தர சிகிச்சை வழங்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் டிரான்ஸ்பிளான்ட் முதற்கொண்டு இங்கே பண்ணிட்டு இருக்காங்க, காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. ஆக எதிர்பாராத வகையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே டெர்மினலி இல் கேசஸ், ரேர் கேசஸ், சீரியஸான கேசஸ், செலவு அதிகம் பிடிக்கிற கேசஸ்க்கும் இங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே அரசு மருத்துவமனை வந்துட்டு இங்கே ஒரு சிகிச்சை இல்லைன்ட்டு பிரைவேட்டில் போக வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை. ஆகவே அவங்களாம் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி போனால் அது அவங்களோட இஷ்டம், அதை நம்ம இது பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஒரு மருத்துவருடைய சிகிச்சையை மற்றொரு மருத்துவர் விமர்சிப்பது என்பது ஏற்புடையதல்ல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பாதுகாப்புலாம் எப்படி
அரசு மருத்துவமனையில் ஒரு பாதுகாப்பு குழு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த குழு வந்துட்டு இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை மாதிரி பாலியல் குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நேற்றுக்கு டாக்டர் பாலாஜி கத்தி குத்தாக இருக்க வேண்டும். ஆக வயலன்ஸ் இருக்குது, அப்புறம் மருத்துவமனையில் பணிபுரிகிறவர்கள் மேலே இருக்கின்ற தாக்குதல், பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள், மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றன. ஆகவே அதே மாதிரி வெள்ளம் வருது, வேறு சில பிரச்சனைகள்லாம் வருது. அதனால் அப்போ இயற்கை பேரிடர், செயற்கை பேரிடர், இது போன்ற வந்து தாக்குதல்கள், பாலியல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தடுவிப்பதற்காக ஒட்டுமொத்தமாக ஒரு மருத்துவமனை பாதுகாப்பு குழு வர வேண்டும். அவங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு பொறுப்பு யாருக்காச்சும் வழங்கப்பட வேண்டும். இப்போ ஆர்ஜிகர் மருத்துவமனையில் என்ன நடந்தது, இல்லை தமிழ்நாட்டிலையும் என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலை, அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு குற்றம் நடந்த பிறகு அங்கே இல்லை, அங்கே சிசிடிவி கேமரா இருக்கிறது ஆனால் ஒர்க் பண்ணலன்னு சொன்னோம்னா எவிடன்ஸும் கிடைக்காது, குற்றவாளியும் பிடிக்க முடியாது, குற்றத்தை தடுக்கவும் இல்லை, குற்றவாளி பிடிப்பதற்கான நடவடிக்கையும் இல்லை என்பதால் இது ஏற்புடையதல்ல. ஆகவே அந்த பாதுகாப்பு குழு அமைக்க வேண்டும் என்று சொல்கிறோம், கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ற சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது மற்ற மாநிலங்களில் அந்த சட்டம் சரியாக பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் மருத்துவமனையில் பணிபுரிபவர்கள் மற்றும் மருத்துவமனையில் சொத்துக்களை அழிப்பவர்களுக்கு, தாக்குவவர்களுக்கு தண்டனை இருக்கின்றது. அது ஃபைனும் இருக்குது, அரெஸ்ட் பண்ணுறதும் இருக்குது, சிறை தண்டனையும் இருக்கின்றது. அந்த சட்டத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றது மக்களுக்கு உதவணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் உருவாக்கப்பட்டது. அந்த மக்களுக்கு உதவணுன்ற மனப்பான்மையில் இருக்கவங்க தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர்ஸாக இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க. அந்த 1000 பேஷண்ட்ஸில் வந்து ஒரு 10-15 பேஷண்ட்டை அட்டன் பண்ணுறப்ப அவங்களுடைய செல்ஃப் எமோஷன்ற ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப் எமோஷனை கேட்டகரிக்கு வரப்போ 10 பேருக்கு வந்து நல்லதாக இருக்கும், 10 பேருக்கு வந்து ஒரு மனசு தோன்ற மாதிரி நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது இயல்பு, மனித இயல்பு வந்து எல்லாராலையும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், டாக்டர்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அவங்க வந்து நல்லதுக்காக தான், உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. தேங்க்யூ. சாஃப்டாக தான் நடந்துக்கிறாங்க, நல்லா தான் ட்ரீட்மெண்ட் போகுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரலை, நல்லா தான் போகுது. ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், ஸோ அதனால் யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் மேபி அப்படி பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. நோயாளின்றது வந்து பெரியவங்க, காசு இருக்கவங்க, காசு இல்லாதவங்கலாம் ஒன்றுமே கிடையாது. நோயாளின்றது மனுஷன்ற வர்க்கம், எல்லாருக்குமே கண்டிப்பாக நோயின்றது ஒன்று கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் கஷ்டத்தை தீர்க்கிறது, உங்கள் உடம்பை வந்து ஆரோக்கியமாக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து டாக்டர்ன்றவங்க அவங்க சேவை செஞ்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சேவை தான். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இருப்பீங்க, 10 நிமிஷம் இருந்துட்டு ரிட்டன் வந்துடுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் அந்த இடத்துலையே இருந்து பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த டாக்டர் கூட ட்ராவல் பண்ணி பாருங்கள், அவங்களுடைய மென்டல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்றத உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, அவங்களும் மனுஷங்க தான்.